நம்ம நேத்து என்ன பார்த்தோம்பா? ஃபைனலா நம்ம என்ன பார்த்தோம்? ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் பார்த்துட்டோமா? ஓகே. அந்த ஓப்பன் ஆர்கான் பைப்புக்கு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் ஆர்கான் பைப்பினுடைய ரேஷியோ மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணுடைய ரேஷியோ சொல்லுங்க. ஓப்பன் ஆர்கான் கரெக்ட் குட். ஓப்பன் ஆர்கான் பைப் ஃப்ரீக்வன்சினுடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா F/3 F/2 அப்படியே போயிட்டே இருக்கும் 5. இதுல வந்து ஓப்பன் ஆர்கான் பைப்ல செகண்ட் ஹார்மோனிக் மோஷன் இருக்குமாப்பா? இருக்கும் சார். ஓப்பன் ஆர்கான் பைப் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இருக்கும், தேர்ட் ஹார்மோனிக் இருக்கும், ஃபிஃப்த் ஹார்மோனிக் இருக்கும், செவன்த் ஹார்மோனிக் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா 2, 4, 6, 8 வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப இதனுடைய ரேஷியோ நம்மளுக்கு அதனால இந்த ரேஷியோ வந்து 1:3:5:2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ஓப்பன் ஆர்கான் பைப் நம்ம முடிஞ்சிச்சு. க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் சொல்லுங்க ரேஷியோ. க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் க்ளோஸ்டு தான் சார் அது. 3:5. ஓப்பன் வந்து 1:2:3 சார். எது? சரி. ஓகே. 1:, சரி இது வந்து க்ளோஸ்ட். சாரி. க்ளோஸ்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து ஓப்பன் ஆர்கான் பைப். ஓப்பன் ஆர்கான் பைப்பினுடைய ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 2ல கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா 1:2:3 அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா? இதுல ஒரு பிரச்சனை வரும். நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2 இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா க்ளோஸ்டோ ஓப்பனோ ஏதோ ஒன்று சம்திங் நான் வந்து க்ளோஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த க்ளோஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு கிடைக்கும். அப்ப இந்த வேவ்ஸ் இங்க கிடைக்கக்கூடியது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்டி நோட்ஸா இருக்கும். இந்த ஆன்டி நோட்ஸ் வந்து எண்ட்ல கரெக்டா இந்த எண்ட்ல கிடைக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஆன்டி நோடு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டா இந்த எண்ட்ல கிடைக்காது. இந்த இதுல இருந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த எண்டுக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்டி நோட்ஸ் கிடைக்கும். அப்ப அங்க வந்து ஒரு கண்டிப்பா என்ன ஆகுதுன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு நேம் தான் அங்க ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா எண்ட் கரெக்ஷன். நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேவா? இப்ப இதனுடைய இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்ப எண்ட் கரெக்ஷன் எதனால இந்த கரெக்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா இந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா ஆன்டி நோட் கிடைக்காது. இந்த ஆன்டி நோட் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அப்ப அங்க வந்து கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு மிஸ்டேக் ஏற்படும். அந்த மிஸ்டேக்கை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா we can use that end correction. ஓகே. இந்த எண்ட் கரெக்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல சார் இது வந்து கண்டிப்பா இந்த நோடு கரெக்டா அக்யூரேட்டா இந்த ஆன்டி நோடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் நேம் சொல்றாங்க. அது அந்த கரெக்ஷனோட நேம் சொல்றாங்க. இது எவ்வளவு சார் எண்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னா E is equal to 0.6 R அப்படின்னு சொல்றாங்க. எழுதிக்கலாமா? ஆர்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கான் பைப் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்கான் பைப்பினுடைய ரேடியஸ். ஓகே. இந்த ஆர்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இங்க எழுதுறேன். ஆர்ன்றது பாத்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ். உள்வட்ட இன்னர் ரேடியஸ் of the pipe. ஓகே. அப்ப இதனுடைய விட்டம் அதனா இதனுடைய ஆரம் உள்வட்ட ஆரம். ஓகே. அப்ப புரிஞ்சதுங்களா? எண்ட் கரெக்ஷன்
அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்ல கேக்குறாங்கன்னா என் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னா 0. அப்ப எங்க சார் இந்த ஆன்டி நோட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப இதனுடைய உள்வட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர்னு வச்சுக்கோ. அப்ப 0.6 இன்டூ 2 எவ்வளவு 0.12. அப்ப 0.12 ஒரு மீட்டர்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா அக்யூரேட்டா அதுல வந்து என்ன கிடைக்கும்னா ஆன்டி நோட் கிடைக்கும்ன்றதுதான் இது. ஓகேவா? இந்த கரெக்ஷன்ஸ் யாரு சார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய நேம் யாருக்குன்னா ரேலிங். இதுக்கு நேம் இன்னொரு நேமும் சொல்லுவாங்க ரேலிங் கரெக்ஷன். எழுதிக்கலாமாடா? இது என் கரெக்ஷன் சொல்லிட்டாங்க சார். இப்ப ஓப்பன் பைப்புக்கும் க்ளோஸ்டு பைப்புக்கும் என்ன சார் இருக்கும்? இப்ப வந்து இன் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் எடுக்கிறேன். நல்லா பாருங்க. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா கிளியரா பாத்துங்க. இது க்ளோஸ்ட் ஆர்கான் பைப். க்ளோஸ்ட் ஆர்கான் பைப். இங்க எங்க சார் இருக்கும்? இந்த க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ல எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா லென்த் ஆஃப் த டியூப் பிளஸ் 0.6 ஆர். அப்ப அதனுடைய என் கரெக்ஷன் எங்க சார் இருக்கும்? லென்த் ஆஃப் த டியூபிங் கால்குலேட் பண்ணோம் பிளஸ் 0.6 ஆர். அந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து லென்த் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்ப எல் பிளஸ் 0.6 இன்டூ ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆர்கான் பைப்ல எப்படி சார் இருக்கும்? ஓப்பன் ஆர்கான் பைப்ல எப்படி சார் இருக்கும்? அப்ப அதனுடைய லென்த் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா எல் ஓப்பன்ல மட்டும் எல் பிளஸ் 2 இன்டூ 0.6 ஆர். ஓகே, இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஓப்பன் ஆர்கான் பைப்ல ஒரு புல்லாங்குழல் எடுக்கிறோம். அந்த புல்லாங்குழல்ல நம்ம இசைக்கின்ற அந்த இசைக்கருவியில வந்து நம்ம இசைக்கும் பொழுது அது வந்து எங்க சார் கரெக்டான ஒரு இசைவு ஏற்படும் அப்படின்னு சொன்னா எல் பிளஸ் 2 இன்டூ 6.6 ஆர் என்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நல்ல வந்து ஒரு இசைவு ஏற்படும். அதே க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ல எங்க சார் இருக்கு அப்படின்னு சொன்னா எல் பிளஸ் 0.6 ஆர் என்ற ஒரு பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு இசைவு ஏற்படும். என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? No, sir. ஓகே ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா. ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுங்களா? ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்டு ஆர்கான் பைப், அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே நம்மளுக்கு தெளிவா இருக்கும். அந்த ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் ஆன்டி நோடு உருவாக்குற இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கரெக்ஷனை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக ரேலிங் என்ற ஒருத்தர் வந்து கரெக்ஷன் கொடுக்குறாரு. அது எங்க சார் கரெக்ஷன்? E இஸ் ஈக்குவல் டு எரர் இஸ் ஈக்குவல் டு 0.6 ஆர் அப்படின்றது. ஆர்ன்றது பார்த்தோம்னா அவுட்டர் ரேடியஸ் இல்ல, இன்னர் ரேடியஸ் ஆஃப் த பைப். க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ல எங்க சார் அந்த இசைவு ஏற்படணும்? எல் பிளஸ் 0.6 ஆர் இடத்துல. ஓப்பன் ஆர்கான் பைப்ல எங்க இசைவு ஏற்படும் அப்படின்னு சொன்னா எல் பிளஸ் 2 இன்டூ 0.6 இன்டூ ஆர்ல கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பீட்ஸ். பீட்ஸ்னா எப்படி எங்க ப்ரொடியூஸ் ஆகும், எப்படி எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேனா? சொல்லுங்க பார்க்கலாம். பீட்ஸ் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்? இரண்டு அலைகளும் ஒரே திசையா இல்ல வெவ்வேறு திசையா? ஒரே திசையில் செல்லும் ஓகே, ஒரே திசையில் செல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து பீட்ஸ் கிடைக்கும். சார் நம்ம அங்க சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு நோட்ஸ்னா என்ன, ஆன்டி நோட்ஸ்னா என்னன்னு தெரியும். நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ். அதே மாதிரி பீட்ஸ்லயும் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ். ஆன்டி நோட்ஸ் இப்படின்றது வந்து என்னன்னா மேக்சிமம், நோட்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பீட்ஸ்லயும் அங்க ஒரு இது கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா வேக்சிங். இங்கிலீஷ்ல அதே தான், தமிழ்ல வேக்சிங் அண்ட் வார்னிங். வேக்சிங் அப்படின்னு சொன்னா மேக்சிமமா இருக்கிறது. ஆன்டினோடுன்றது வந்து என்ன சொல்லலாம், இங்க பீட்ஸ்ல வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வேக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து வார்னிங் அப்படின்னு சொன்னா மினிமம்.
இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேக்சிங் பிளஸ் ஒரு வார்னிங் 1 மார்க் கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு ஒரு பீட். நம்ம இந்த மியூசிக்கல் கிளாஸுக்கு போயிருந்தா நம்மளுக்கு தெரியும் பீட் அப்படின்னு சொன்னா ஒரு பீட் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வேக்சினும் பிளஸ் ஒரு வார்னிங்கும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பீட். அதே வந்து நம்பர் ஆஃப் பீட் பர் செகண்ட், ஒரு வினாடிக்கு எத்தனை பீட்டுகள் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா பீட் ஃப்ரீக்வன்சி, பீட்னுடைய அதிர்வெண். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு வேக்ஸ் பிளஸ் ஒரு வார்னிங் இஸ் ஈக்குவல் டு ஒரு பீட். அது ஒரு செகண்டுக்கு எத்தனை பீட் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணா அதுக்கு நேம் என்ன பீட் ஃப்ரீக்வன்சி. ஓகே சார், நம்மளுடைய காதுல எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் பீட் நம்மளுக்கு காதுக்கு கேட்கும்? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஹியர்னு எடுத்துக்கலாம், நம்மளுடைய காது. அப்ப ஓகேவா, ஹியூமன் ஹியர் எவ்வளவு சார் ஹியர் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 10 பீட்ஸ் பர் செகண்ட். இதுக்கு மேல போனா இது வந்து நாய்ஸ். 10 பீட்ஸ் அப்ப நம்ம காதுக்கு உணரக்கூடிய பீட் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 10, ஒரு வினாடிக்கு 10 பீட் நம்ம காதுக்கு உணரும். ஓகேவா, நம்ம எடுத்து இருக்கிறது செகண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொன்னா ஓகே. நம்மளுடைய காது செவித்திறன் எவ்வளவு சார், எவ்வளவு செகண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு செகண்ட்ஸ் கால இடைவேளை இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங். எவ்வளவு கால இடைவேளை இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹியரிங் 0.1 செகண்ட் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ, பீட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு வேக்சிங் வேனிங் இருக்கும். வேக்சிங் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் இருக்கும், வேனிங் மினிமமா இருக்கும். ஒரு வேக்சினும் ஒரு வேனிங்கும் சேர்ந்த ஒரு பீட்டு. நம்பர் ஆஃப் பீட் பர் செகண்ட் பீட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். நம்ம காதுக்கு உணரக்கூடிய பீட்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா ஒரு வினாடிக்கு 10 பீட் நம்மளுக்கு உணரலாம். சார் இந்த 10க்கு மேல போச்சுன்னா எந்த பீட்டுமே நம்மளுக்கு காது கேட்காது, ஜீரோன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்கேஸ் சார் 10க்கு மேல போயிடுச்சு சார், 10 பீட்டுக்கு கிரேட்டரா இருக்கு. இப்ப இன்கேஸ் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க, அப்ப மோர் தென் 10 பீட்ஸுக்கு மேல போயிடுச்சு, மோர் தென் 10 பீட்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம காதுல உணரக்கூடிய பீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 0 பீட்ஸ் பர் செகண்ட். அப்ப நம்மளுக்கு பீட்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 10 பீட் தான் நம்மளுக்கு கேட்கும். நம்மளுடைய காதுல உணரக்கூடியது 10 பீட்ஸுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 0 பீட்ஸ் நம்ம எடுத்தோம். எழுதிக்கலாமாடா? எழுதுக்கலாமா? எஸ் சார். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, இதுல இருந்து ஒரு 1 மார்க் क्वेश्चंस என்ன சார் கேட்பாங்கன்றது. ஓகே சார், இப்ப நம்மளுக்கு டைம் கேக்குறாங்க. இப்ப இன்கேஸ் ஒரு क्वेश्चंस இப்படி இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்னு வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் என்னது சுற்றுகள் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்னா இதுதான் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் 1 2 3. அது மாதிரி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் n இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். இப்ப 2 வேவ் இருக்கு. let n be the number of cycles for first wave னு வச்சுக்கோ. for first wave நல்ல பாருங்க, கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் இதனுடைய டைம் எவ்வளவு சார்? இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ஒரு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இது இன்கேஸ் 10 சைக்கிளை கடக்கக்கூடிய டைம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டீன்ற ஒரு டைம். இது டைம் டீன்றது ஒரு டைம். இதனுடைய கால என்னது
அலைவு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா அலைவு காலம் எவ்வளவுன்னா T1. நல்லா பாருங்க, n is the number of cycle. நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் n is the number of cycle. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு வேவ், இரண்டாவது வேவ். அப்ப இரண்டாவது வேவனுடைய டைம் எவ்வளவு சார் இருக்குன்னா அதனுடைய டைம் ரெண்டுமே என்ன இருக்குன்னா டைம் T. ஏன்னா ரெண்டு வேவும் ஒரே டைம்ல வந்து சந்திக்கும். அடுத்தது அலைவு காலம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா T2. அப்ப எவ்வளவு டைம்ல இந்த ரெண்டு அலைகளும் ஒரே இடத்துல சந்திக்கும் அப்படின்னு சொன்னா T is equal to T1 T2 divided by T2 minus T1. அவ்வளவுதான்பா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்ப பீட்ஸ்ல வந்து இரண்டு அலைகளும் ஒரே இடத்தில் சந்திக்கின்ற காலத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதை வந்து ஃப்ரீக்வன்சின்றத ஃபார்முலால எழுதிக்கலாம். பெரும்பாலும் இதுல கேட்க மாட்டாங்க, இந்த கான்செப்ட் தான் கேட்பாங்க. அப்ப ஃப்ரீக்வன்சில எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? Therefore T is equal to 1 by F1 minus F2. நல்ல ஞாபகம் வச்சு. எழுதிக்கலாமா பாருங்க, ஈஸி தானே? ஓகே, F1 plus F2. இப்ப இதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொன்னா, பீட்டினுடைய அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு F is equal to 1 by T. அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா F1 minus F. அப்ப பீட்டினுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா அதிர்வெண்ணா F1 minus F2. ஓகே, இந்த பீட்ஸ்ல இருந்து இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? பீட்ஸ்ல இருந்து எதனா டவுட் இருந்தா எழுதிடலாமா? டவுட் இருக்கு ஏதாவது? எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பீட்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இதுதான் கேட்பாங்க. என்கரேஜன் பீட்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா சொல்லுமா. ஓகே, அப்ப டீன்றது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த டீன்றது ஸ்மால் டி போடல, கேபிட்டல் டீன்னு போட்டிருக்க. டீன்றது பார்த்தோன்னா இது வந்து அளவு காலம் இல்ல, இது காலம். ஓகே, எழுதிக்கலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு நியூமெரிக்கல்ஸ் போட்டு பார்க்கலாம். சும்மா ஒரு ஃபார்மேட்ல என்ன சொல்றேன், என்ன பண்ணலாம். ஓகே, ஓகே. Two closed organ pipe of different lengths. Closed organ pipe na enna pa Tamil. Okay. இரண்டு மூடிய ஆர்கான் இரண்டு க்ளோஸ்டு ஆர்கான் பைப். பைப்னா என்னதுப்பா தமிழ்ல? யாராவது சொல்ல முடியுமா? பைப், குழாய் சார். ஓகே. இரண்டு மூடிய ஆர்கான் குழல். ஓகே, இரண்டு மூடிய ஆர்கான் குழல். 5 beats per second are produced by simultaneously blowing two closed organ pipe of different length. Okay, இரண்டு மூடிய ஆர்கான் குழல் வெவ்வேறு நீளத்தை கொண்டுள்ளது. வெவ்வேறு நீளத்தை கொண்டுள்ளது. ஓகே, வெவ்வேறு நீளத்தை கொண்டுள்ளது. 5 beats per second are produced. ஓகே, இதில் காற்று ஊதும் பொழுது
ஊதும் போது 5 beats per second. 5 beats per second உருவாகுகிறது. இரண்டு மூடிய ஆர்கான் குழாய் வெவ்வேறு நீளத்தை கொண்டுள்ளது. இதில் காற்று ஊதும் பொழுது எத்தனை பீட்ஸ்னா 5 beats per second உருவாக்குகிறது. If the shorter organ pipe is 25 cm in length L and the speed of the sound is 320 meter per second, determine the length of the okay. Okay, இரண்டு மூடிய ஆர்கான் குழலின் ஒன்று 25 சென்டிமீட்டர் நீளத்தை மற்றும் 320 மீட்டர் பர் செகண்ட் ஒலியை கொண்டுள்ளது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா என்ன இருந்தாலும் சொல்லுப்பா. கொண்டுள்ளது. எனவே இரண்டாவது ஆர்கான் குழலின் நீளம் ஓகே சொல்லுப்பா. இரண்டு மூடிய ஆர்கான் பைப் வந்து பீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எத்தனை பீட்ஸ் கிடைக்குதுப்பா? 5. ஓகே, அப்ப நம்மளுக்கு பீட்ஸ் அப்படின்னு சொன்னா N1 minus N2 is equal to 5. கரெக்டா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது சவுண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்குமே 320 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் ஆர்கான் பைப் 5 beats க்ளோஸ்ட் ஆர்கான் பைப். அப்ப N1 அப்ப ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து இது என்னன்னா ஃப்ரீக்வன்சி F1 minus F2 is equal to 5. ஓகே சார், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஓகே, அப்ப F1 is equal to நம்மளுடைய ஃபார்முலாஸ் தெரியும். therefore F1 is equal to V by நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 4L. ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோமா? Yes, sir. ஓகே, அதேதான் அந்த F is equal to frequency. ஆனா எத்தனாவது வந்து இதுல வந்து சொல்லல, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்கா செகண்ட் ஹார்மோனிக்கான்னு சொல்லலாம். ஆனா நார்மலா F is equal to V by 4L. அப்ப அது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்கா செகண்ட் ஹார்மோனிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிர்வனை எடுத்துப்போம். ஆனா இங்க எதுவுமே சொல்லல. அதனால வந்து நான் வந்து முதல்ல இருக்கக்கூடிய அது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்ப நம்மளுடைய ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா V எவ்வளவு இருக்கு? 320 டிவைடட் பை 4 இன்டு எவ்வளவு சென்டிமீட்டர்ப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளவு? 25. ஓகே, 25 சென்டிமீட்டர். அப்ப 25 into 10 to the power of -2 is minus N1 F1 minus F2 எவ்வளவு இருக்கு பாருங்க? 320. இதனுடைய நீளம் எவ்வளவு? அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப L is equal to 5. புரிஞ்சா பாருங்க எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்க. புரிஞ்சுதா? நம்மளுடைய எய்ம் இந்த பீட்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. F1 minus F2 is equal to something ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பீட்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது சார் ஏன் சார் நான் V by 4Lன்னு எடுத்திருக்கேன், வேற எதுனா எடுக்கலாமே? ஆமா, கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு இங்க வந்து எதுவுமே சொல்லல.
முதல் இசைவா, இரண்டாவது இசைவா, மூன்றாவது இசைவான்னு கொடுக்கல. அதனால நான் என்ன பண்றேன், நான் ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய V/4L யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்பா. அதனாலதான் ரெண்டுமே சமமா எடுத்துக்கிறோம். V/4L நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணா எவ்வளவு வரும் பாருங்க. இப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 4 × 25 எவ்வளவு? 100 sir. வேகமா எவ்வளவு? 100 sir. Okay, 100 into 10 to the power of -2 minus 320 divided by 4L is equal to 5. நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா L is equal to 25.4 centimeter. That's all. இதை நீங்க வீட்டுல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஈஸி தானே? எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு எனக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையா? எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இசைவு பத்தி சொல்லல. இசைவு பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இசைவா, இரண்டாவது இசைவான்றது. இங்க எதுவுமே சொல்லாதனால நம்ம ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ். அப்படியே பாருங்க. Wavelength of two nodes in air are okay. Each node produce 5 beats per second with a note of fixed frequency. Calculate the velocity of sound in air. Wavelength of two nodes in air. Okay, காற்றில் இரண்டு நோட்ஸ் கட்டம். இரண்டு கட்டம் நோட்ஸ். ஓகே, இரண்டு கட்டங்கள் பெறப்படுகின்றது. அவற்றின் அலைநீளங்கள் முறையே (80/195 மீட்டர் மற்றும் 80/193 மீட்டர். ஒவ்வொரு கட்டம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5 beats per second. ஓகேவா? ஒவ்வொரு கட்டமும் 5 beats per second. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை beats அப்படின்னு சொன்னா 5 beats per second. Each note produce 5 beats per second with the note of frequency. Okay, அப்போ ஒவ்வொரு கட்டமும் 5 beats per second fixed. Okay, with the note of fixed frequency. Okay, 5 beats per second பெறப்படுகிறது. ஓகே, எது அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் தமிழ் இங்கிலீஷ் எழுதிக்கோ. இது ஓகே, ஃபிக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எனவே ஒளியின் திசைவேகத்தை கண்டுபிடி சொல்றாங்க.
ஒளியின் திசை வேகத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு தெரியும், காற்று. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காற்றினுடைய பீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா N1 நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஃப்ரீக்வன்சி N1 இஸ் ஈக்குவல் டு V பை λ1. அதே மாதிரி N2 இஸ் ஈக்குவல் டு V பை λ2 எடுத்துக்கிறோம். காற்றுல பெறப்படுகிறது. இது வந்து க்ளோஸ்டா ஓப்பனா நம்மளுக்கு தெரியாது. நார்மலா காற்றுல பெறப்படுகின்றதுன்றதுனால நம்மளுக்கு V பை λ1 எடுத்துக்கிறோம், லாம்டான்னு எடுத்துக்கிறோம். காமனான ஃபார்முலா N இஸ் ஈக்குவல் டு V பை λ. Nன்றது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இதா நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. பீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. பீட்ஸ் எவ்வளவுன்னா N1 எதை பொறுத்து ஓகே பெறப்படுகின்றது பிக்ஸ்டு பீட்ஸ், பீட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்ப பாருங்க நல்லா கவனிச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல பாருங்க. அப்ப நம்மளுக்கு N1 கால்குலேட் பண்ணலாம். அப்ப N1 இஸ் ஈக்குவல் டு V பை λ1 எவ்வளவுப்பா? வேவ் லென்த், ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அலைநீளம் 80 by 195 sir. 80 by 195. அப்ப 195 நம்மளுக்கு N1 கிடைச்சிச்சு. N2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 80 by 198 sir. 193 ஓகே 193. அவ்வளவுதான் முடிஞ்சு. பாருங்க எவ்வளவுதான் பாருங்க 193 into V. இப்ப இதுல இருந்து நீ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதனுடைய இது அதிகமா இருக்குன்னா N1 is greater than N2. அவங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பீட்ஸ் நான் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், N1 minus N2 is equal to 5 beats per second அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனா இப்படி எடுக்க கூடாது. ஏன்னா இவங்க கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு கட்டமும் 5 பீட் பர் செகண்ட் பெறப்படுகின்றது. எதை பொறுத்து? எதை பொறுத்து? பிக்ஸ்டு கட்ட ஃப்ரீக்வன்சி, பிக்ஸ்டா அப்ப வந்து பெறப்படுகிறது. அப்ப எதை பொறுத்து பெறப்படுகின்றது? பிக்ஸ்டு கட்ட. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒவ்வொன்றா இப்ப எழுதுறேன் பாருங்க. பிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்றதுனால நான் எழுதுறேன் பாருங்க. N1 minus N is equal to 5. ஏன்னா N1 is greater than, அதனாலதான் இப்ப இது பிரச்சனை. அப்ப N minus N2 is equal to 5. இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா N1 minus N2 is equal to 10. என்ன டவுட் இருக்கா பாரு, எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. எதனால சார் நான் N1 minus N2 is equal to 5 எடுக்காம எதுக்காக சார் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கட்டமும் 5 beats per second எதை பொறுத்து பெறப்படுகின்றது அப்படின்னு சொன்னா ஒரு பிக்ஸ்டு கட்ட ஃப்ரீக்வன்சி பொறுத்து பயன்படும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா N1 minus N2 is equal to 5, N minus N2 is equal to 5 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன் சார் இது ரெண்டுமே ஒரே மாதிரி எடுக்கலாமே சார்? ஏன்னா N1 கிரேட்டரா இருக்கிறதுனால மைனஸ் வரக்கூடாதுன்றதுனால நம்ம இப்படி எடுத்திருக்கோம். அப்ப N1 minus N2 is equal to 10. இதெல்லாம் டவுட் இருக்காப்பா? ஓகே, இது மாதிரி தான் நிறைய டைம் கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா N1 எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 195B divided by 80 minus 193B divided by 80 is equal to 10. எழுதிக்கலாமா? அப்ப 195 அடுத்ததுல என்ன பண்ணோம், 195V minus 193V is equal to 10 into 80. கரெக்டா எழுதிக்கலாமா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 2V. அப்ப 2V is equal to எவ்வளவு கிடைக்கும்? 800. அப்ப V is equal to 400 meter per second. டவுட் இருக்கா பாரு, எழுதிடலாமா? எஸ் சார். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க. இது பாருங்க அடுத்த ஸ்டெப். இது வந்து பீட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கப்பா. பெரும்பாலும் இந்த லெசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா பீட்ஸ்.
இப்ப இந்த பீட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்கணும் செகண்ட் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். மூணாவது கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அடுத்து கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு அந்த இது தெரியல. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ் அப்படியே கொஞ்சம் நம்ம அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் tuning fork A as tuning fork அப்படின்னு சொன்னா தமிழ்லயும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. tuning forkனா இப்படி இருக்கும் பாருங்க, லேப்ல யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி இருக்கும். நம்ம இது இங்க வந்து என்ன பண்ணோம், கை பிடிச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணோம், ஒரு ரப்பர் மேல வந்து இதை வந்து இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய வளையம் இங்க இருக்கக்கூடிய வளையம் என்ன ஆகும், அதிர்வு ஏற்படும். இங்க அதிர்வு ஏற்படும். இந்த அதிர்வுல வந்து ஒரு சவுண்ட் கிடைக்கும் பாருங்க. இதுதான் அதுதான் என்னதான் டியூனிங் ஃபோர்க். ஃபோர்க் அப்படின்னு சொன்னா ஒரு கம்பி வளையம் இருக்கு, இந்த வளையத்துல இது பண்ணுவோம். ஓகே, டியூனிங் ஃபோர்க் ஏ, நல்ல பாருங்க, ஏ as frequency tuning fork A as frequency 1% greater than that of standard fork. That of standard fork B, while tuning fork C has frequency 2% smaller than that of P. அப்படி பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்தது சொல்றாங்க பாருங்க, when A and C are sounded together. The number of beats heard per second. The number of beats heard per second is 5. What is the frequency of each fork? What is the frequency of each fork? Okay, புரிஞ்சா பாருங்க. டியூனிங் ஃபோர்க் வந்து எத்தனை டியூனிங் ஃபோர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா A, B, C இருக்கு. அதுல வந்து B ஃபோர்க்கானது வந்து என்ன பண்ண, நிலையானதுன்னு வச்சிருக்காங்க. அந்த B ஃபோர்க்கை விட ஏ டியூனிங் ஃபோர்க்ல 1%, அதாவது அந்த அதிர்வெண் வந்து 1% அதிகரிக்குது. பிஐ விட சி இன்னொரு ஃபோர்க் எடுக்குது, அது 2% வந்து எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. நெக்ஸ்ட் ஏவும் சியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒலியை பெருக்கும் பொழுது அதுல எவ்வளவு பீட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா 5 பீட்ஸ் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு ஃபோர்க்கினுடைய ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ண சொன்னா சிம்பிள் கான்செப்ட். இப்ப பாருங்க, கொஸ்டின்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க, அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அப்ப 3 இது இருக்குது. அப்ப 3 ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணலாம், N1, N2 மற்றும் N3. அப்ப டியூனிங் ஃபோர்க்கு A ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது N1, B ப்ரொடியூஸ் பண்ணது N2, C ப்ரொடியூஸ் பண்றது N3. அதுல Bன்றது பாத்தீங்கன்னா நிலையானது, ஸ்டாண்டர்ட்.
அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. n1 எப்படி சார் இருக்கு பாருங்க. n1 எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். n1 எப்படிப்பா இருக்கு? சார் ஓகே, கிரேட்டர்னா அதை விட அதிகமா இருக்கு. அப்ப n2வை விட 1% அதிகம். அப்ப 1 பிளஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? 1 தானம்மா? 1. அப்போ Yes. 1% அப்படின்னு சொன்னா 1/100 அதிகம். அதே மாதிரி n2 எவ்வளவு சார் இருக்கு? அப்படியே n2 எவ்வளவு? n3 சாரி, n3 எவ்வளவு இருக்கு? ஏன்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ஸ்டாண்டர்ட்ன்றதுனால நம்ம b எடுத்துக்கோ. அப்ப n2வை விட எவ்வளவுப்பா கம்மியா இருக்கு? 2% சார். அப்ப 2%. அப்ப 2/100. இப்ப நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா n2 into 1 plus 0.01 is equal to 1.01 n2. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா n2 into 1 minus 0.02 நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 0.98 n2. ஆனா அவங்க தான் கொடுத்திருக்காங்க இல்லையா பீட்ஸ். அப்ப n பாருங்க, பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப சார் நான் வந்து n1 மைனஸ் n2 போடணுமா, இல்ல n2 மைனஸ் n3 போடணுமா, இல்ல n1 மைனஸ் n3 போடணுமா சார்? நம்மளுக்கு 2 தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு காமன் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம 2வை எடுக்க கூடாது. அப்ப உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பீட் கொடுத்திருக்காங்க. அப்ப n1 மைனஸ் n3 இஸ் ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதா பாருங்க? எஸ் சார். மத்தவங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். எல்லாருமே வா. எஸ் சார். ஓகே, குட் குட், தேங்க் யூ. ஓகே, இப்போ n1 மைனஸ் n3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்ப n1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப n1 எவ்வளவு இருக்கு? 1 பாயிண்ட். அவ்வளவுதான் பாருங்க. எப்படி பாருங்க, எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க கொஸ்டின்ஸ். இவங்க ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, n2 வந்து காமனா வச்சுக்கிறாங்க. காமனா வச்சுக்கிட்டு அவங்க n2வை விட n3யை விட அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்சு n1 மைனஸ் n3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்ப நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 1.01 n2 minus 0.98 n2 is equal to 5. இப்போ நம்மளுக்கு n2 எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. 1.0 எவ்வளவு கிடைக்கும்பா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ n2 காமனா எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா 1.01 minus 0.98 is equal to 5. அப்ப இதுல இருந்து நான் கால்குலேட் பண்ணக்கூடியது n2 இஸ் ஈக்குவல் டு, இது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்களே பாருங்க 166.78 எனக்கு கிடைக்கும் n2. அப்ப நிலையான ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்ப நிலையான என்னப்பா? அதான் சார் வருது ஆன்சர். ஓகே, குட் குட். யாருப்பா? குட். நெக்ஸ்ட் n1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப n1 எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? therefore n1 is equal to 1.01 into 166.78. அப்ப n1 எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. n1 is equal to சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 168.3 hits. இப்ப n1 கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது n2 கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப n3 கால்குலேட் பண்ணலாம். அப்ப n3 is equal to 0.98 into எவ்வளவு இருக்கு? 166.78. அப்ப நம்மளுக்கு n3 எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 163.38. இப்ப n1 கிடைச்சிருக்கு, n2 கிடைச்சிருக்கு, n1 கிடைச்சிருக்கு, n3. ஓகே, புரிஞ்சுதா? தெரியாத ஒரு டியூனிங் ஃபோர்க்க கொடுத்து எப்படி கால்குலேட் பண்ணது புரிஞ்சுச்சா? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்கலாம்பா, எழுதிக்கலாமா? எஸ் சார்.
நெக்ஸ்ட் இன்னொரு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. When a tuning fork of frequency 312 Hz is producing 12 beats in every 3 seconds. When sounded with another fork. Okay. Okay. இரண்டு ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறேன் பாத்துங்க. டியூனிங் ஃபோர்க். டியூனிங் ஃபோர்க்கின் அதிர்வெண் 312 ஹெர்ட்ஸ். ஓகேவா? 312 ஹெர்ட்ஸ். இதை இன்னொரு டியூனிங் ஃபோர்க்குடன் இசைவு செய்யும் பொழுது இசைவு செய்யும் பொழுது 12 பீட்ஸ் in every 3 seconds. Okay. இசைவு செய்யும் பொழுது 12 பீட்ஸ் ஒவ்வொரு 3 வினாடிக்கும் பெறப்படுகிறது. ஒவ்வொரு 3 வினாடிக்கும் பெறப்படுகிறது. ஒவ்வொரு 3 வினாடிக்கும் பெறப்படுகின்றது. ஓகே, அவ்வளவுதான்பா. When the second fork is filled a little, the beat disappears. Then what is the frequency of second tuning fork? Okay. இரண்டாவது tuning fork when second fork is filled a little. Okay. இரண்டாவது tuning fork கொஞ்சம் வேகமாக இசைவு செய்யும் பொழுது பீட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மறைந்து விடுகின்றது. எனவே இரண்டாவது டியூனிங் ஃபோர்க்கின் அதிர்வெண் ஓகே, பார்த்தது எவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2 டியூனிங் ஃபோர்க் இருக்கு. ஒரு டியூனிங் ஃபோர்க்கும் இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கும் இசைவு செய்யும் பொழுது 12 பீட்ஸ் கிடைக்குது ஒவ்வொரு 3 வினாடிக்கும். அந்த இரண்டாவது டியூனிங் ஃபோர்க்கு கொஞ்சம் வேகமாக இசைவு செய்யும் பொழுது அந்த பீட் மறைகிறது. மறைகிறது. எனவே இரண்டாவது டியூனிங் ஃபோர்க்கு அந்த இடத்தில் ஓகேவா, இரண்டாவது டியூனிங் ஃபோர்க்கினுடைய அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, அந்த அதிர்வெண்
அப்பொழுது இரண்டாவது டியூனிங் ஃபோர்க்கினுடைய அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ண சொல்றோம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நல்லா பாத்துக்கோ. ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் பண்ண ஈஸியா முடிச்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளவு சார் நம்மளுக்கு அதிர்வெண் கிடைக்குது? 312 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண்ணை நம்ம கால்குலேட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரியும். அதிர்வெண் இஸ் ஈக்குவல் டு பீட்ஸ் பை டைம். அப்ப பீட்ஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா 12 பீட்ஸ் இருக்கு. எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னா 3 டைம் எடுத்திருக்கு. அப்ப இஸ் ஈக்குவல் டு 4 பீட்ஸ் பர் செகண்ட். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப நம்மளுக்கு தெரியாத ஒரு ஃப்ரீக்வன்சி, இந்த இங்க இருக்கு கொஞ்சம் வேகமாக அந்த எவ்வளவு ஃப்ரீக்வன்சின்னு தெரியாது. அப்ப எவ்வளவு சார் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு அன்னோன் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு டைம் புரியாது, இன்னொரு டைம் நீங்களே கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். அன்னோன் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குன்னா 312 பிளஸ் 4 இருக்கலாம், 316 ஹெர்ட்ஸா இருக்கலாம், அல்லது 312 மைனஸ் 4 இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா 308 ஹெர்ட்ஸா இருக்கலாம். அப்ப இந்த 2 ஹெர்ட்ஸ்ல தான் ஏதோ ஒரு ஹெர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்ன கிடைக்கும்னா டியூனிங் ஃபோர்க்குடைய இரண்டாவது இது கிடைக்கும். எது நம்மளுக்கு தெரியல. 312 பிளஸ் 4 316 ஹெர்ட்ஸா இருக்கலாம், இல்ல 312 மைனஸ் 4 308 ஹெர்ட்ஸா இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப ஃப்ரீக்வன்சி எவ்வளவுல இருந்து எவ்வளவு மாறுபடுகின்றது? 308 இருந்து 316 ஹெர்ட்ஸா மாறுபடுகிறது. எவ்வளவு ஹெர்ட்ஸா மாறுபடுகிறது? 308 இருந்து 316 ஹெர்ட்ஸா மாறுபடுகிறது. கரெக்டா? சாரி, 308 இருந்து ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கிறது 312 ஹெர்ட்ஸா மாறுபடுகிறது. புரியுதா பாருங்க. இங்க பாருப்பா, இவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வேகமா இரண்டாவது டியூனிங் போருக்கு தட்டும் பொழுது அந்த அந்த பீட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மறைகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த அதிர்வெண்ணை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்ப எவ்வளவு ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன 4 பீட்ஸ் பர் செகண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுக்கு தெரியாத ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குன்னா, ஒண்ணு இந்த 4 பீட்ஸ் ஆட் ஆயிருக்கும், இல்லைன்னா கம்மியா இருக்கும். ஆனா நம்மளுடைய அதிர்வெண் எவ்வளவு இருக்கு? 312 தான். அப்ப முதன்மை அதிர்வெண் எவ்வளவு இருக்குன்னா 308. அப்ப 308 இருந்து 312, அப்ப 316 நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப பாத்தீங்கன்னா 308 இருந்து 312க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் வந்து என்ன கிடைக்கும்னா அதிர்வெண் கிடைக்கும். எனவே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இது ஆன்சர் இருந்தா இது கரெக்ட், இல்ல அப்படின்னு சொன்னா இனிஷியலா எவ்வளவு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 308 ஹெர்ட்ஸ். ஓகே, என்ன டவுட் இருக்கா? ஒரு டைம் இன்னொரு டைம் படிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். எதனா டவுட் இருக்காப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, வேகமா முடிச்சிடலாம், டக்கு முடிச்சிடலாம். லாஸ்ட் ஒண்ணு டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் இதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. டாப்லர் எஃபெக்ட்னா வேற எதுவும் இல்லை. நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, இங்க ஒரு கார் ஃபுல்லா ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கோ. ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவுல இருந்து பக்கம் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்? சவுண்ட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப அதிகமா கேட்கும். இங்க வந்து ரொம்ப மேக்சிமம் கேட்கும். அதே மாதிரி இது போக 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 அந்த சவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா ரொம்ப கம்மியாகும். ஆமா தானே? அப்ப ஒரு 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 இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று எடுக்கும் பொழுது ஒரு கார் வந்துட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறது, ரொம்ப தொலைவில் இருக்கும் பொழுது சவுண்ட் கம்மியா இருக்கும். போக 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 பக்கமா வந்தாலும் மேக்சிமமா இருக்கும்.
அதை விட்டு போக போக எப்படி இருக்கும், சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட். இந்த டாப்லர் எஃபெக்டினுடைய ஒரே ஒரு இது மட்டும் நான் பார்த்துக்கலாம். டாப்லர் எஃபெக்டினுடைய ஃபார்முலாஸ் மட்டும் டைரக்டா நான் கொடுக்குறேன், சம்ஸ் பார்த்துங்க. ஃப்ரீக்வன்சி, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, இது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல், ஒரே ஃபார்முலா தான்ப்பா. இதை வச்சுட்டு நீங்க எப்படி வேணாலும் மாத்திங்க. V பிளஸ் V0 டிவைடட் பை V மைனஸ் VS இன்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே சார், இது வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னா தோராயமான அதிர்வெண், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி நியூ நாட்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான ஃப்ரீக்வன்சி, ரியல் ஃப்ரீக்வன்சி, உண்மையான அதிர்வெண், ரியல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, வின்றது என்ன அப்படின்னு சொன்னா சவுண்ட், ஒலியினுடைய வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஊடகத்தை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம், ஊடகத்தை பொறுத்து ஒளியின் திசைவேகம் வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம், ஊடகத்தை பொறுத்து ஒளியின் திசைவேகம் v. V0 அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இது வெலாசிட்டி, ஒரு அப்சர்வருடைய வெலாசிட்டி. PS அப்படின்னு சொன்னா சோர்ஸ், சோர்ஸ்னா என்னன்னா காரு சம்திங், அங்க எந்த இடத்துல வெலாசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. VS என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா VS என்றது பார்த்தோன்னா சோர்ஸ் வெலாசிட்டி. with respect to medium, with respect to medium. அவ்வளவுதான், சின்னதா முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலா வச்சுட்டு நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கு பாருங்க, பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இதனுடைய நியூமரிக்கல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நடத்தின நியூமரிக்கல்ஸ் புரிஞ்சுதா? கண்டிப்பா இந்த பீட்ஸ்ல இருந்து, இந்த பீட்ஸ் பெரும்பாலும் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா பீட்ஸ்ல தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிடலாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த லெசன் முடிஞ்சது. நியூமரிக்கல்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த லெசன்ஸ் முடிஞ்சது. ஓகே, எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேவா சார்? வீக் டெஸ்ட் என்ன சார்? சார் ராஜேஷ் சார், இந்த வாரம் வீக் டெஸ்ட் இருக்கா சார்? எதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லட்டுமா? நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி வீக் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வீக் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடியது எதுனா, அந்த இதுக்கு முன்னாடி எது வரைக்கும் நம்ம டெஸ்ட் வச்சோம்? ஆர்கான் பைப், ஓப்பன் ஆர்கான் பைப், க்ளோஸ்ட் ஆர்கான் பைப், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே இது இன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் டீச் பண்ணது ஃபுல்லா உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவாடா? நான் சொல்றேன், நான் மெசேஜ் பண்றேன், நான் மெசேஜ். அப்படி டெஸ்டா இருந்து அப்படின்னா, டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த இது ஃபுல்லா இருக்கும். நம்ம நேத்தும் இன்னைக்கும் நான் டீச் பண்ணது டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் நீங்களே வீட்டுல போயிட்டு ஒரு டைம் நீங்க படிச்சு பாருங்க. சமைச்சர் புக்ல இது பார்த்தோன்னா அழகா இருக்கும். அந்த புக்ல இருக்கிறதும் நீங்க இருக்கிறதும் படிச்சு பாருங்க, கன்ஃபார்மா புரியும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பா கேட்பேன், இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you, sir.